ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோஷாப்பில் ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னா என்னோடய சிஸ்டமில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ என்னால் சிஸ்டம் இப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிகர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுதான் காரணம். என்னோடய சிஸ்டம் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ வந்து என்னோடய சிஸ்டமில் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட தலை இருக்க பதிலாக ஒரு லைட் இருக்கிற மாதிரி இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜில் எப்படி நாம் பிஹைண்ட் டெக்ஸ்ட்டு உருவாக்குறது, அதாவது இந்த மனுஷனுக்கு பின்னாடி எப்படி ஒரு டெக்ஸ்ட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கோட ஷார்ட்கட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டீ போட்டு இப்போ வந்து நான் ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணுறேன். அந்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே தமிழில் மாறிடுச்சு. ஸோ அதனால் வரல. ஒரே நிமிஷம், என்னோட சிஸ்டமில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதாவது தமிழுக்கு மாறிடுச்சு. லெமன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் மில்க் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் ஷாக்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஷாக்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, டெக்ஸ்ட்டை வந்து லைட்டாக டில்ட்டு பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோல் T போட்டு லைட்டாக நான் எப்படி டில்ட்டு பண்ணிக்கிட்டேன். டில்ட்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கலாம். அப்புறம் அதை வந்து மேலே கொண்டு போயிடலாம். மேலே கொண்டு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து மறைஞ்சிருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இமேஜை வந்து செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த இமேஜ் வந்து அழகாக செலக்ட் ஆகிரும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் செலக்ட் ஆகலை. அதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, லேசர் டூலோ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லைட்டாக கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆயிரும். இந்த மாதிரி செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்ட்டை பிடிச்சி இந்த இடம்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ கரெக்டாக செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து மாஸ்க் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். கிளிப்பிங் மாஸ்க். அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்களா, லேயர் மாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுறீங்க. லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணோன்னையும் அந்த இமேஜுக்கு பின்னாடி அழகாக வந்து ஷாக்டு அப்படின்னு வந்துச்சு பார்த்திங்களா. ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இமேஜுக்கு மேலே இருக்கிற இமேஜுக்கு ஷேடோ கொடுக்கலாம். ஷேடோ கொடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சைஸ் பண்ணிக்கலாம், எச்சு பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் லெவல், டிஸ்டன்ஸ் எது வேணால் நீங்கள் வந்து எச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாக்குன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வேணாலும் நாம் ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். ட்ராப் ஷேடோ கொடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ட்ராப் ஷேடோ கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.